சத்குரு, தென்னாலி படத்தில் கமல்ஹாசனுக்கு எல்லாமே பயமயமாக இருக்கும். எனக்கு எதிர்காலத்தை பற்றி எப்போவுமே பயமாக இருக்குது. பயப்படாமல் வாழவே முடியாதா? பயங்கிறது எப்பவுமே நமக்கு நாளைக்கு இப்படி நடந்துடுமோ அல்லது இது நடக்காமல் போயிடுமோங்கிறத பற்றி தான். இந்த க்ஷணத்தில் நமக்கு பயம் இருக்கா? இந்த க்ஷண அனுபவத்தில் பயம் இல்லை. நாளைக்கு என்ன ஆகிடுமோ அதானே உங்கள் பயம். இன்னும் சரியாக சொல்லணும்னா உங்கள் பயமே இப்போ வரைக்கும் நடக்காததை பற்றி இருக்குது. அப்போ நீங்கள் பயப்படுறதே இல்லாத எக்ஸிஸ்ட் ஆகாத ஒன்றை பற்றி. நீங்கள் எல்லாரும் நிர்வாகம் பற்றி படிக்கிறீங்க. எப்போவாவது நீங்கள் மனநல மருத்துவரை பார்த்தீங்கன்னா நீங்களே கேட்டு பாருங்கள், இல்லாத எக்ஸிஸ்ட் ஆகாத ஒன்றை பற்றி எனக்கு பயம் வந்தால் நார்மல் தானான்னு. நார்மல் இல்லை, மென்டல்பாங்க. எஸ், கீழ்ப்பாக்கம் கூட பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே கூட நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி பாருங்கள். எப்போ நீங்கள் எக்ஸிஸ்டே ஆகாத ஒரு விஷயத்துக்கு கூட துன்பப்படுறீங்களோ அப்படின்னா அது பணம் பற்றி இல்லை, படிப்பு பற்றி இல்லை, வேலை பற்றி இல்லை. இதுக்கான காரணம் உங்கள் மைண்டே உங்கள் கண்ட்ரோலில் இல்லைங்கிறது தான். இது அபத்தமாக தெரியலையா? உங்கள் மைண்டே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா உங்களால் மற்றவங்களை கட்டுப்படுத்தவோ மேனேஜ் பண்ணவோ முடியுமா? குறைஞ்சபட்சம் உங்கள் மைண்டாவது நீங்கள் சொல்கிறத கேட்கணும் இல்லையா? ஹலோ, அதுக்கு தான் யோகா. ஒரு மகத்தான அலை உருவாக்கிடலாமா? எந்த மாதிரி அலை? ஆனந்த அலை பண்ணிடலாமா?